ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறது தான் எங்க அக்கா. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம லுக்கி கிராஃப்ட் பார்ட் 12 தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரையாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக்கையும் போட்டுருங்க. ஓகே, யார் யாருக்கெல்லாம் லுக்கி கிராஃப்ட் பிடிக்கணும் மறக்காமல் ஒரு ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கட்டின வில்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாருங்க. ஸோ இதை இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக சுற்றி காமிக்க போகிறோம். ஸோ இது என்னமோ எரியுது. இது வந்து இந்த மழை பெஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெளியில உட்காந்து நல்லா தடுத்துக்கிட்டு இதான் ஒரு காய்ஸ். சரி ஐஸ், இதை பார்த்துட்டீங்க. ஸோ அதுக்கு படி மாதிரி வச்சு பீச் மாதிரி கட்டியிருக்கான். அப்புறம் நம்ம இப்படி டேரெக்டாக உள்ளக்கு போயிட்டு கிளாஸ் ஹவுஸ்லாம் தான் கட்டியிருக்கான். கீழே அப்படியே சி வியூவை கூட பார்க்கலாம் கீழே. அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்வே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் வைக்கிற இடம், போட் வைக்கிற இடம். இது நம்ம சர்வைவர்ல விளையாண்டோம்னா இதுல நம்ம போகலாம்ல, இந்த மாதிரி தப்பிச்சு போறதுக்கு. காய்ஸ், இது வந்து ஹார்ட் கோர் மாதிரியே எப்படி எறியணும்னா இந்த இதுல வச்சு இந்த ஸ்பீட் அமுக்கி இதை இப்படி தாவினாதான் தாவ முடியும். எதுக்குன்னா ஜோம்பிட்ட இருந்து தப்பிக்க, இல்லைன்னா அந்த வீட்டுல இருந்து க்ரீப்பர்ல இருந்து தப்பிக்கிறது, இந்த மாதிரி பிளான் வச்சிருக்கேன். இதான் லைப்ரரி ஏரியா. என்சாண்ட் பண்ணணும்னா என்சாண்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, கட்டி போட்டேன். வந்துச்சு கைஸ். ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த சைடு போய் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இந்த சைடு போனோம், சூப்பரான ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டோம்னா ஒரு வீடு மாதிரி வரும். இந்த இதெல்லாம் நம்ம செஸ்ட் இதெல்லாம் வச்சிருப்போம், சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படி மேலே ஏறிட்டு இருக்கோம். மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனான ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே கீழே இறங்கிட்டு இன்னொரு சுற்றி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பாத்வே மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நைட் ஆயிடுச்சு, நம்ம சுற்றி காமிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அப்படியே மேலேருந்து காமிக்கிறோம், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது பிங்க் ஹவுஸ். பிங்க் ஹவுஸ் ஒரு ரூஃப் மாதிரி நம்ம கட்டியிருக்கோம், பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிங்க்ல தான் கட்டியிருக்கோம். கீழே டார்க் பிங்க் அண்ட் மேலே லைட் பிங்க். உள்ளக்க அந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இங்கே போய் எதனாச்சும் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பிளைன் சர்ஃபேஸ் தான். ஸோ இப்போ வெளியில் போயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா அந்த கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய வில்லேஜ். இது நம்மளோட வில்லேஜ், நம்ம தான் கட்டினது. சில வீடு நம்ம கட்டியிருக்கோம், சிலது அவங்க வில்லேஜர் கட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அஃப்கோர்ஸ். வீடு நம்ம கட்டியிருக்கோம், வீடு 2-3 வீடு நம்ம தான் கட்டியிருக்கோம். சிலது வில்லேஜஸ் கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள செம்மையா இருக்கு. இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்க அங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஜாம்பி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்பயே ஜாம்பி தான் இருக்கு.
ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட் ஹவுஸ் அது வந்துட்டு அப்கமிங் அப்டேட்ல வந்துட்டு நம்ம குடுக்குறோம். அடுத்த பார்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம லைட் ஹவுஸ் கட்டுறதுக்குலாம் இந்த மாதிரி கண்டினியூஷன் வச்சிருக்கோம். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்ல வந்துட்டு அதை நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, கைஸ் நம்ம இன்னைக்கு பண்ண போறதுன்னா வியூ பாயிண்ட். அது எந்த இடத்துல பண்ண போறோம்னா, இந்த சைடு பாத்வே எடுத்து இங்கிட்டு பண்ண போறேன் கைஸ். ஏன்னா ரொம்ப நாளா வியூ பாயிண்ட் பண்ணு எங்க அக்கா எல்லாருமே கேட்குறாங்க. அதான் வியூ பாயிண்ட் பண்ணிடலாம். இல்லை இந்த சைடு பண்ணால் நடுவுல இருக்கும், நல்லா இந்த சைட்லாம் தெரியும். ஆனால் நம்ம வந்து மூணு பார்க்குற மாதிரியே நேர டைரக்ஷன்ல இங்கே பண்ணிடுவோம் கைஸ். இங்கே பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்து இழுத்து உங்களுக்கு வந்து 11th பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 11th பாட்டு இல்லைன்னா 11th பாட்டில் தான் போட்டிருப்பேன் கைஸ், பாருங்க. ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு லைட் ஹவுஸ்க்கான பாத்வே, இந்த சைடுக்கு வந்துட்டு வியூ பாயிண்ட்டுக்கான பாத்வே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சைடு பிரிச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைசிங்கான சீக்ரெட்டான அப்டேட் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வியூ பாயிண்ட் அண்ட் தென் லைட் ஹவுஸ் அப்படிலாம் கட்டி முடிச்சோடனே நம்ம ஒரு சர்க்கஸ் கட்ட போகிறோம். அதாவது பார்க் மாதிரி. அதில் வந்து ரோலர் கோஸ்டர், சர்க்கஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு லைக்னாச்சும் பண்ணிடுங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பாத்வே போட்டுட்ருக்கோம், கிளாஸஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்படி நடக்கும்போது வந்து அந்த கீழே ஒரு சீயோட ஒரு அக்வாரியம் ஃபீல் வரும். சீயோட வியூவை பார்க்க முடியும். வந்து அப்படியே போட்டே வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக சென்டரில் வந்துட்டு நம்ம இதை போடணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ஆர்எஃப்எம் பிடிக்குமோ மறக்காம ப்ளூ ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி நம்மளும் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான். ஸோ அப்படியே நம்ம நேராக போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது, திரும்பி திரும்பி போனால் தான் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்த்துவே மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம திருப்பி திருப்பி போடுறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இது சென்டர்னு நினைக்கிறேன், ஆஸ் யூஷுவல் தெரியலை. வந்து நம்ம திருப்பி போடுறோம். இல்லை பார்த்தீங்களா, சி ஜாம்பி இருக்கு, தென் ஆக்டோபஸ்லாம் இருக்குது. பாத்வே வந்துட்டு ரொம்ப இழுக்காம அந்த சைடு கொஞ்சமா இழுத்துருந்தோம், இந்த சைடு அதனால நிறைய இழுக்கணும்னு சொல்லிட்டு இழுக்கிறோம். வந்து அப்படியே சென்டர் இதை முடிச்சோடனே வளைஞ்சு சென்டருக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்படியே சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். கரெக்டாக 3 பார்த்து கட்டணும். 3 வந்துட்டு இங்கே இருக்கு. இப்போ வந்து சன்ரைஸ் உதயம் ஆக போகுது இந்த சைடு. ஜாம்பி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பாத்வே போட்டாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம பாத்வே வந்து கட்டியாச்சு. இப்போ வந்து சைடில் வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் போட போகிறோம். இந்த பாத்வேக்கெலாம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போட போகிறோம்.
ஃபென்ஸ் போட போகிறோம். அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது நம்மளோட பாத்வே. ஸோ இது வந்துட்டு ஒரு லைட்டிஷ் பிங்க் மாதிரியும் இருக்கும், தென் சாண்டில் மாதிரியும் இருக்கும். கைஸ் ரொம்ப நேரம் இழுக்கிறனால வீடியோ கட் பண்ணி போடுறேன். சாரி கைஸ், உங்களுக்கு ரொம்ப வீடியோ போச்சு லென்த்தாக போச்சுன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதுக்காண்டி கட் பண்ணி போடுறேன். அப்புறம் வந்து நம்ம இப்போ கட்டிட்டோம். end result, it is the end result. இதுல இருந்து அப்படியே மேல அப்படியே வச்சுக்கிட்டே போனோம்னா அப்படியே வியூ பாயிண்ட் ரெடி ஆயிரும். எஸ், இந்த சைடு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு வியூ பாயிண்ட் வந்துட்டு கிடைக்கும். இந்த சைடில் ஒரு வியூ பாயிண்ட் ரெடி பண்ண போகிறோம். வந்து என்ன மாடுலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை எடுத்துருக்கோம் இப்போ. அண்ட் தென் இதையும் எடுத்திருக்கோம். ஏணி மாதிரி போட்டு ஏறுறது ஐட்டின்னு நினைக்கிறேன், மாடுலேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. கைஸ் ஏணி போட்டால் நம்மளுக்கு நல்லா இருக்காது கைஸ், அதுக்காண்டி தான் நான் ஏணி போடல, இல்லைன்னா ஏணி போட்டிருப்பேன். ஏணி போட்டால் அசிங்கமாக இருக்கும் கைஸ், உங்களுக்கே தெரியும். ஏணி போட்டால் அது ஏறுறது ரொம்ப நேரம் ஆகும், அசிங்கமாகவும் இருக்கும் கைஸ், பேடாகவும் இருக்கும் கைஸ். அதனால் இன்னும் போடல, ஏணி போடல. வந்து நம்ம பேஸ் வந்துட்டு போட்டுட்டோம். அப்படியே சுற்றி ஒரு பேஸ் போட்டுட்டு இருக்கோம் மேலே. ஓகே, வந்து திரும்பி அதுக்கு மேலே ஒரு லேயர் போடுறோம். தெரிஞ்சு இது நல்லா இல்லை, நம்ம ரெட்டும் ஒயிட்டும் இந்த மாதிரி சேர்ந்த கலர் கொடுப்போம் கைஸ், நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கீழே வுட்டே இருக்குது கைஸ், நம்ம ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்த கலர் கொடுப்போம். ஸோ ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். சாரி ஃபார் த டிஸ்டர்பிங் ஐடியாஸ், ராங் ஐடியாஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரெட்டும் ஒயிட்டும் எடுக்க போகிறோம். என்னன்னா நம்ம இப்போ ஒரு வியூ பாயிண்ட் பண்ணணும்னா நம்ம யோசிக்கணும். நாங்கள் வந்து அப்படியே போட்டுட்டோம். ஸோ அதனால இப்போ நாங்கள் யோசித்தோம் இந்த மாதிரி ரெட் அண்ட் ஒயிட்டில் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால போடுறோம். ஐ திங்க் நல்லாயிருக்கும். எஸ்கேப் ப்ராஜெக்ட் பார்ப்போம். ஸோ வேறு மழை பெய்யுது. இது பார்க்கையில உங்களுக்கு இந்த ரெட்டும் ஒயிட்டும் பார்க்கையில உங்களுக்கு என்ன தோணுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதுலேயே பேசியிருக்கோம் இந்த ரெட்டும் ஒயிட்டும் பற்றி, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. மேலே லேயர் லேயராக போட்டுட்டே இருக்கோம். போட்டு ஹைட்டாக போட்டு இருக்கோம். மழை பெய்யுது. இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பண்ணோடனே பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேன் மாறிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட்டும் ஒயிட்டும் பண்ணனால லைட் ஹவுஸ் காம்பினேஷன் வந்துச்சு. ஸோ அதனால லைட் ஹவுஸே பண்ணிடலாம், ஏன் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணதை எதுக்கு டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைட் ஹவுஸே பண்ணிக்கலாம். அதே மாதிரி படிக்கணும் சொல்லணும். லைட் ஹவுஸ்
யார் யாரெல்லாம் முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு வந்து கரெக்டா ரைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணீங்களோ மறக்காம ஐ எம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்துட்டு ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம இப்போ லென்த்தாக கட்டிட்டு இருக்கோம், வீடியோவும் லென்த்தாக போகுது. ஸோ அதனால அடுத்த பார்ட்டில் வந்து அப்கமிங் பார்ட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். until then bye bye from games world. Bye bye.